வணக்கம். விழுதுகள் அமைப்பின் மூலம் அறிவை ஆற்றல் நிகழ்ச்சியில் 198வது புத்தக பகிர்வாய் இன்றைய நாளில் மொடாக்குடியன் எழுத்தாளர் செஞ்சி தமிழ் இனியன் அவர்களுடைய சிறுகதை தொகுப்பு நூலை உங்களிடம் கருத்து பகிர்வாக கூறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், இந்த நூலுக்கு இந்த செஞ்சியினை சார்ந்த முதுபெரும் எழுத்தாளர் ராஜேந்திர சோழன் அவருடைய நினைவேந்தல் இன்று செஞ்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் முக்கியமாக அவரை போற்றும் முகத்தான் செஞ்சி தமிழ் இனியன் அவர்கள் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை முடித்த பிறகு நம்முடன் இணைய வாய்ப்பு உள்ளது இந்த நூலை குறித்து. அப்படிப்பட்ட இப்பொழுது நம்மிடம் மறந்து சென்ற அந்த முதுபெரும் எழுத்தாளர் ராஜேந்திர சோழன் அஸ்வகோஷ் அவர்களுடைய நினைவேந்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை நடத்தி கொண்ட சிறப்பு மிக்க அதாவது வட்டார எப்படி ராஜநாராயணனை கரிசல் எழுத்தாளர் என்று சொல்லுவோமோ அந்த அளவில் செஞ்சி பகுதியை சார்ந்த மக்களுடைய அந்த சொல்லாடல்களை பதிவு செய்வதில், அவர்களுடைய வாழ்வியலை பதிவு செய்வதில் முக்கியமான எழுத்தாளராக மிளிர்ந்து கொண்டிருக்கிறார் தோழர் தமிழ் இனியன் அவர்கள். அவர்களுடைய நூலை இன்றைய தினத்தில் உங்களிடையே பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இணைய வழி இணைந்திருக்கின்ற அத்துணை நண்பர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவருடைய நூலினுடைய அட்டைப்படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எல்லாருமே அந்த இதுல நம்ம போட்டிருக்கோம், ஒரு மாடர்ன் ஆர்ட் மாதிரி இருக்குது. இவர் இதுல பின்னட்டையில் இவருடைய அந்த புகைப்படமும் அவரை குறித்து நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதியிருக்கின்ற அந்த கருத்தும், இவருடைய சிறுகதைகள் எப்படி இவருடைய சிறுகதைகள் மலையாளத்துல இருக்கிற காந்தாரி மிளகாய்க்கு சமமானது அப்படின்னா, அதாவது ஒரு விஷயத்தை காரசாரமா நல்லா சொல்லியிருக்கிறாரு ஒரு கதைகளிலும். அப்படி என்று அவரை பற்றி கருத்து தெரிவித்திருக்கிறார். உள்ளட்டையிலே ராஜேந்திர சோழன் அவர்கள் இவரை குறித்து இவர் மக்கள் மீதும் அந்த மண்ணில் இருக்கின்ற அந்த மக்கள் மீதும் அந்த மண்ணின் மீதும் கொண்ட பற்றுதான் இவருடைய ஒவ்வொரு கதைகளிலும் வெளிப்படுகிறது என்று குறித்திருக்கிறார். உள்ளட்டையில் பாவண்ணன் அவர்களும் இவரை குறித்து வாழ்வியலை இவரை தம்முடைய சிறுகதையில் எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை தெளிவாக கூறுகிறார். இந்த நூலில் இவர் செஞ்சி தமிழினுடைய இதை தவிர இவர் நிறைய படைப்புகளை எழுதியிருக்கிறார். கவிதை தொகுதி ராக்காச்சி பொம்மை என்பது 2005 இவர் வெளியிட்ட கவிதை தொகுதி. சொப்புக்கடை என்பது 2007 தமிழன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் கவிதை தொகுதி. ஹைக்கூ கவிதையாக மரத்தின் நிழல் 2017 இவர் வெளியிட்டிருக்கிறார். இதற்காக நீல நிலா மற்றும் கந்தக பூக்கள் விருது இவருக்கு 2017 கிடைத்திருக்கிறது. சிவகாசி மாணவர் பொதுநல தொண்டர்களுடைய துலிப்பா படைப்பிலக்கிய விருதும் இந்த நூலுக்கு கிடைத்திருக்கிறது. அப்புறம் பூனையின் செங்கோல் 2019 இவர் எழுதிய ஹைக்கூ கவிதை தொகுப்பு. இதை தவிர சிறுகதை தொகுப்புகள் ஊராக்காளி, இதோடைய முதல் சிறுகதை தொகுப்பு ஊராக்காளி 2019 இவர் வெளியிட்டது. திருப்பூர் இலக்கிய விருதினை இது பெற்றிருக்கிறது. மேலும் மணப்பாறை சௌமா இலக்கிய விருதினையும் 2020 இந்த நூல் பெற்ற பெருமைக்குரியது. அவர் எழுதிய இந்த மொடாக்குடியன் நூலை பற்றி தான் நாம் இன்று காண இருக்கிறோம். இந்த நூலில் மொத்தம் சிறுகதைகள் என்று பார்க்கும்போது 13 சிறுகதைகள் இருக்கிறது. 13 சிறுகதைகளில் முதல் நடவு தொடங்கி மொடாக்குடியன் நீராக 13 சிறுகதைகள் இருக்கிறது. இந்த நூலை இவர் படையல் என்பதில் இதற்கு நாஞ்சில் நாடன் அவர்கள் இந்த நூலை குறித்து வெகு தெளிவாக எழுதியிருக்கிறார். எண்ணுரை என்பதில் ஆசிரியர் செஞ்சி தமிழியன் அவர்கள் இந்த நூல் எதற்காக அப்படின்றத பத்தி நல்லா தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுல தன்னுடைய இந்த படைப்பை ஹைக்கூ கவிதை வடிவிலேயே படையல் இது யாருக்காக? எம் மண்ணின் முதுபெரும் எழுத்தாளர் ராஜேந்திர சோழன் அவர்களுக்கு இன்றைய நினைவேந்தல் நடைபெற்று கொண்டிருந்த இந்த நேரத்திலே நினைவேந்தல் நடக்கின்ற ஒருவருடைய படையலாக வெளியிட்ட அந்த நூலை இன்றைய நாளில் நாம் விமர்சிக்கிறோம் கருத்து பகிர்வு செய்கிறோம் என்பதில் நான் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது அவருடைய கதைக்குள் நாம் பயணிப்போம்.
எப்படி தென் மாவட்டங்களில் நாஞ்சில் நாடன் அவர்கள் எல்லாம் கரிசல் எழுத்தாளர்களாக அந்த மண்ணினுடைய மக்களையும் அந்த மண்ணினுடைய வார்த்தைகளையும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதே போலத்தான் நம்முடைய அந்த வட ஆற்காடு நடுநாடுன்னு சொல்றோம் இல்லையா, மல்லாட்ட நாடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படியாக செஞ்சு அதை சார்ந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வியலை தத்துரூபமாக இந்த சிறுகதை தொகுப்பானது நமக்கு விளக்கி காட்டுகிறது. மொத்தம் பாத்தீங்கன்னா 13 சிறுகதைகள் இருக்கிறது. இதுல வந்து முதல் கதை வந்து நடவு. இதுல வந்து அப்படியே வந்து ஒரு குறும்படம் 13 குறும்படத்தை பார்த்த ஒரு உணர்வு வந்து இந்த சிறுகதை தொகுப்பை படிச்சு முடிச்ச உடனே கிடைக்கிற ஒரு உணர்வு எனக்கு கிடைச்சிது இந்த புத்தகத்தை படிக்கும் போது. இதுல பாத்தீங்கன்னா நடவுன்றதுல வந்து அந்த வயல்ல எப்படி வந்து நடவு நடுவாங்க, அந்த குபேர மூலையில அந்த ஏரை பிடிச்சி சனி மூலையில முதல் நடவை தொடங்குறது. அப்புறம் வந்து அந்த கன்னி பெண்கள் வந்து அதாவது சுமங்கலிகள் வந்து சூரியனை வணங்கி தெய்வங்களை வணங்கி இது நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நாத்து நடுற அந்த முறை எல்லாத்தையும் அப்படியே காட்சிப்படுத்துறாங்க. அதாவது முன்ன பின்ன வயல்ல இறங்கி வேலை செய்யாதவங்க கூட ஒரு நாமெல்லாம் இந்த பகுதி சொன்னா ஓரளவு அந்த வயல்வெளி அதெல்லாம் பத்தி தெரியும். இதுவே வந்து ஒரு நகர்ப்புறத்தில் வாழக்கூடிய மக்களும் இந்த கதை தொகுப்பை படிக்கும் போது ஒரு வயல்லனா இப்படிதான் நாத்து நடுவாங்களா அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து அப்படியே காட்சிப்படுத்தி காட்டுறாரு. அப்படியே நம்ம வயல்ல இறங்கிடுறோம் அதை படிக்கும் போது. அந்த மாதிரி அவர்களுடைய கலந்துரையாடல் என்னெல்லாம் பேசிப்பாங்க, பெண்கள் வந்து நாத்து நடும்போது எப்படி பேசிப்பாங்க, எவடி அவ புதுசா வந்திருக்கிறவ உடனே கல்யாணம் 10 நாள்லயே நட வந்துட்டா அப்படின்ற மாதிரியான பேச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு வெறும் வந்து ஒரு நடவு நடுகின்ற காட்சிப்படுத்துதல், அதை தாண்டி ஒரு வாழ்வியல் ஒரு கதையிலும் ஒரு வாழ்வியல் விஷயத்தை வந்து பேசக்கூடியவராக மிளிர்கிறார் நண்பர் அவர்கள். பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஒரு 10 நாள் திருமணமாகி 10 நாளில் அந்த நடவு நடக்கூடிய அந்த பெண் வந்து அங்க ஏற்கனவே நடவு நட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கிழவிக்கு எப்படி உறவு என்பதை அந்த கிழவியே அவளை பார்த்து அறிமுகப்படுத்துவதாக இருக்கிறது. அதாவது நான் என் பொண்ணு வர வேண்டிய இடத்துக்கு நீ வந்திருக்கமா, இருந்தாலும் உன்னை பத்தி நான் பொறாமப்படல, லட்சணமா நல்லாதான் இருக்கிற, நீ நல்லா வருவ, உங்க மாமனாருடைய அக்கா தான் நானு, எதுக்குனாலும் அக்கா அக்கான்னு சொல்லின்னு இருந்தவன் இப்போ வந்து என் பொண்ணுதான் மருமகன் வாய் நிறைய சொல்லிட்டு திடீர்னு வெளியில பொண்ணு பார்த்து கட்டிட்டான், இருந்தா கூட நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தான் நடவு நட்டு நான் தனக்கு கிடைச்ச கூலிய நீ வளையெல்லாம் வாங்கி போட்டுக்கோ, மறுக்காத அப்படின்னு சொல்ற அந்த நேயம், மனித நேயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அந்த உறவுகளுக்குள்ள எப்படிதான் பகை இருந்தாலும் அதெல்லாம் சில நேரத்துல அப்படியே மறைஞ்சிரும் அப்படின்ற அந்த உணர்வு தோன்ற மனிதநேய மிக்க கதையாக அது இருக்குது. அப்புறம் வந்து அந்த பொண்ணை திருஷ்டி சுத்தி அனுப்பிச்சு வைக்கிற அந்த பாங்கெல்லாம் ரொம்ப படிக்கும் போதே பெரியவங்களுடைய ஆசீர்வாதம்லாம் எப்படி ஒரு இதுவா இருக்குது. அதாவது கிராமத்து கி ராஜநாராயணன் சொல்ற கிராமத்து வெள்ளத்தி மனிதர்களுடைய விருந்து உபசரிப்புக்கு ஈடா எதையும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு கதை. அந்த நடவு நட்டுட்டு ஓரமா போய் அந்த கூடு குடிச்சிட்டு வர்றது எல்லாமே காட்சி வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா அழகா சொல்லியிருக்காரு. இவருடைய 2வது கதை சாவிகள். இந்த கதை பாத்தீங்கன்னா ஒரு வாதியாரு அந்த தலைக்கட்டு விஷயமா தன்னுடைய மனைவியோட உறவினர் வீட்டினுடைய தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதுக்காக போறாரு. அப்ப வந்து வண்டி சாவிய அங்கேயே வந்து எங்கேயோ தொலைச்சிடுறாரு. தேடி தேடி பாக்குறாரு, சாவி கிடைக்கல. உடனே வண்டி ஏறி வந்துடுறாரு. வந்தா ஐயோ தன்னுடைய மனைவி வந்து யோசிப்பாங்களே வெளியிலே நிக்கணுமே, அதுக்குள்ள எப்படியாவது சாவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாவி செய்யறவரை தேடி போறாரு. தேடி போயிட்டு அந்த சாவியை வந்து அதே மாதிரி உடனே அவர் அந்த சாவி செய்யறவருடைய அந்த அந்த காட்சிப்படுத்துதல்ல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க ஒரு சாவி செய்கின்ற தொழிலாளி படக்கூடிய இடர்பாடுகள், அவனுக்கு அவன் செய்கின்ற விதம், அந்த சாவியை எப்படி அவன் செய்வான், அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவர் நேர்ல போய் பார்த்தாரா அப்படியே ஒரு சாவி செய்யும் தொழிலாளியாகவே அவர் மாறி இருக்கிறாருன்றத தெரியுது. நுணுக்கம், ஒரு நுட்பம் வந்து ரொம்ப நல்லா சிறப்பா இருக்குது. யார பத்தி சொல்றாங்களோ அதுல வந்து அச்சு பிழறாமல் அப்படியே போட்டோ எடுத்தது மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து நமக்கு காட்சிப்படுத்தி காட்டி இருப்பது
தமிழ் இனியனுடைய சிறப்பு என்று சொன்னால் அது மிகையாகாது. எழுத்தாளர் அவ்வளவு அழகாக காட்சிப்படுத்தி இருக்கிறார். அந்த சாவியை எப்படி செய்வாங்க அப்படின்றதும், அப்புறம் வந்து அவர்கள் எப்போ போய் கூப்பிட்டாலும் உங்க வீடு தானா அப்படின்ற கேள்விலாம். ஏன்னா எங்களை வந்து போலீஸோட தொல்லை எங்களுக்கு எப்படி இருக்கும், எங்க வந்து திருட்டு நடந்தாலும் உடனே வந்து எங்களைதான் வந்து பிடிப்பாங்க அப்படின்னு அந்த சாவி தொழிலாளி செய்வதும், அதுல கடைசியில வந்து அததான் சொல்லி முடிக்கிறார். அந்த திருட்டு எது போனாலும் எங்களைதான் வந்து பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து இவரும் அது சாவி செய்து கொடுத்துடுறாரு. அதுல வந்து அவங்க பேசிக்கின்ற அது இது இருக்கு இல்லையா, ஏங்க உங்க இது ஆமா ஒரு என்ன வாத்தியாரு, அவர் வந்து வாத்தியாருன்றத வாத்தியார் வந்து அது யதார்த்தமான தவறாக இருந்தாலும் ஞாபக மறதின்றது எல்லாருக்கும் யதார்த்தமா இருந்தாலும் ஒரு அந்த தவற ஒரு வாத்தியார் கூட வாத்தியாரா இருந்து செய்யக்கூடாது, அது தனக்கு அவமானமாக நினைக்கின்ற அந்த பாங்கு அதையும் வந்து காட்டிருக்கிறாரு. எதிர் வீடு பக்கத்து வீட்டுல எல்லாம் பாத்துட்டாங்கன்னா அவங்க பாத்துக்குள்ள வீட்டை தொடர்ந்துடணும், அதுக்குள்ள எல்லாருக்கும் செய்தி போய் என்ன சாவியை தொலைச்சிட்டீங்களான்னு கேக்குறதும், அப்புறம் வந்துட்டு பிள்ளைங்களை போயிட்டு டிவிஎஸ்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மனைவியையும் அவங்களையும் கூட்டிட்டு வரும்போது, என்னங்க சாவி எத்தனை மணிக்கு திறந்தீங்க அப்படின்னு, சாவி இல்லாமே வீட்டுல திறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதான் போன இடத்துலயே பையோட சேர்த்து சாவியும் கொடுத்துட்டு வந்துட்டீங்களே அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேலி செய்து சிரிப்பது, அவருடைய அந்த மாதிரி கதை முடிகிறது. இதுல முக்கியமா என்ன விஷயம்னா, அந்த சாவி செய்யும் தொழிலாளி செய்யாத குற்றத்திற்காக பத்திரிகையில் போட்டோவாக இடம் பெறுகின்றான். அவன் என்னதான் அவனுக்கு வந்து ஆடையெல்லாம் மாற்றி இவன் தான் அந்த குற்றவாளியின் புகைப்படம் போட்டாலும் அவனுடைய அந்த ஒட்டிய கண்ணம் மட்டும் மாறவில்லை அப்படின்ற மாதிரி அந்த கதையை முடிக்கிறார். எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு குறும்படமா ஒரு டாக்குமெண்ட் மாதிரி எடுக்கிறதுக்கான தகுதியுடைய கதைகளாக இருக்கிறது. அதுக்கு மூணாவது கதை வந்து ஆசீர்வாதம். அதாவது அப்பா இறந்துடுறாரு, மகன் வந்து திதி கொடுக்குறாரு. அப்போ வந்து அந்த காக்கா சோறு எடுக்கிற விஷயம்ன்றது இன்னைக்கு கூட நாம எவ்வளவுதான் படிச்சு இதுவா இருந்தா கூட அந்த அமாவாசைக்கு காக்காக்கு சோறு எடுக்கிற முன்னோர்களை வந்து வழிபடுதல் என்பது நம்முடைய சமூகத்தில் வந்து நடைமுறையில் உள்ள ஒரு விஷயம். அதை வந்து ஆழமாக பதிவு செய்யும் கதை இது. அதாவது காரியம் நடத்தும் போது அந்த சோற்று உருண்டையை வந்து காக்கா எடுத்துடணும், அது எடுத்தாதான் எந்த குறையும் இல்லைன்னு சொல்லி அர்த்தம், அது எடுக்கலைன்னா ஏதோ குறை இருக்குது, மனசுல குறை இருக்குது அவங்களுக்கு அப்படின்றதுக்காக அத வந்து நல்லா அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா என்ன பெரிய விஷயம்னா, ஒரு குளத்தங்கரையில ஒரு காரியம் எப்படி பண்ணுவாங்க, அந்த ஐயர் எப்படி பண்ணுவாரு, அது அந்த காக்காக்கு சோறு வைக்கிறதுல இருந்து அதுல முழுக்கு போடுறதுல இருந்து எல்லா விஷயத்தையும் வந்து அப்படியே படம் பிடிச்சு காட்டுறாரு. ஒரு கதையும் அப்படிதான், இந்த கதையிலயும் அப்படிதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை மட்டும் சொல்லிட்டு போல, நடுவுல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு உயிரினங்கள் இதுல பாத்தீங்கன்னா, நீங்க ஏன் கவலைப்படுற, காக்கா சோறு எடுக்கலன்னு அங்கேயே நின்னுட்டு இருக்காத, இந்த செல்போன் டவர் என்னைக்கு வந்துச்சோ அன்னையில இருந்தே காக்கா குருவி எல்லாமே அழிஞ்சு போச்சு அப்படின்ற அந்த சமூகத்தில் வந்து அந்த இயற்கை உயிரினங்கள் பாதிக்கப்பட்ட விஷயத்தையும் இங்கு உடைய பதிவு செய்வது சிறப்பான விஷயமாக பார்க்க முடிகிறது. அப்புறம் அந்த குருவியினுடைய வகைகள் எல்லாம் எதெல்லாம் இல்லை இன்னைக்கு அப்படின்றத கூட, கருவாட்டு வால்குருவி, தித்தித்தான் குருவி, சிட்டுக்குருவி இதெல்லாம் இன்னைக்கு காணாம போச்சு, எல்லாமே இந்த டவர்லாம் வந்த பிறகுதான் அப்படின்னு சொல்ற அந்த விஷயம், இதெல்லாம் வந்து இந்த கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்புறம் வந்து அந்த கடைசியில வந்து என்னதான் இருந்தாலும், அப்பா நான் எதனா தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதே இதோட வரும்போது, கடைசியில சித்தப்பா வீட்டுல வந்து எல்லாரும் சேர்ந்து அந்த கலசெல்லாம் எடுத்துட்டு வந்து உள்ள வச்சு சாமி படையல் போட்டு சாமி கும்பிடும் போது, சித்தப்பா இது தாத்தா அது பார்க்கணும், அந்த பொண்ணு சொல்லும் போது தாத்தா வந்து இது எடுத்துட்டாரு அப்படின்னு, அந்த காக்கான்னு சொல்லாம தாத்தா எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, தாத்தா இது நம்மளோட இதை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, அவனை அறியாம அப்பா நான் உனக்கு எந்த குறையும் வைக்கலப்பா, என்னை மன்னிச்சிருப்பா, எதுனா குறைந்தா மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அவன் கண் கலங்கி அந்த இது படத்து முன்னாடி விழுந்து வணங்கி கும்பிடுற காட்சியோட இந்த கதை முடிகிறது. அதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதம் என்ற கதை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலைவன வெளிச்சம், நாலாவது கதை பாலைவன வெளிச்சம். இதுல வந்து அதாவது ரோட்டோரமா இருக்கிற மரங்களை குத்தகத்துக்கு விடுவாங்க இல்லையா, அதை பற்றியான ஒரு கதை.
அதை குத்தகத்தை எடுத்தவர்களுக்கு வந்து எப்படி வந்து அந்த குத்தக பணம் கட்டணும் அப்படின்றத பத்தி ஒரு கலந்துரையாடல் வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு குத்தகை எடுத்த ஐயனார், போன தடவை ஐயனார் வந்து குத்தகை எடுத்தான். ஆனா வந்து அவனுக்கு வந்து நஷ்டம் வந்துருச்சு. மொத்தம் வந்து 70,000 கட்டணும், இப்ப 60,000 அவன் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மரங்கள், அத வந்து குத்தகை எடுத்த இதை வந்து காய் பறிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்ற விஷயம் வந்து இந்த கதையில நல்லா காட்சிப்படுத்திருக்கிறாரு. அதுக்காக வந்து என்னெல்லாம் வாங்குவாங்க, அந்த சொரடு, அப்புறம் வந்துட்டு அந்த பேனர் அந்த காய பொறுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க வீட்லயே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய் தன் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாயை வந்து அக்கறையா எதுக்குன்னா காவலுக்காக நைட்ல எல்லாம் எவனா காய் பறிச்சுட்டு போயிட்டா என்ன பண்ண, அப்புறம் நம்மளுக்கு நஷ்டம் வந்துரும் அப்படின்றதுக்காக எப்படி குடும்பமே போய் அந்த காய் பறிக்கிறதுக்காக ரோட்டோரம் அந்த இது டென்ட் மாதிரி கட்டி தங்கியிருந்து அப்படியே செய்யற அந்த எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த உழைப்பாளிகளுடைய குடும்ப நிலையை வந்து தத்ரூபமாக ஒரு கதையிலையும் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்க மனைவி, அவங்க கணவன் மனைவியிடையே அந்த பேசுகின்ற அந்த இது சம்பாஷணை எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படம் பார்த்த அனுபவமும் வருது. ஒரு நம்ம என்ன சொல்லலாம், குறும்படம் பார்த்த ஒரு அனுபவமும் வருது. அந்த மாதிரி எல்லாவற்றையும் நமக்கு கண்ணெதிரே கொண்டு வருவதாக இருக்கிறது. அதாவது அந்த மரத்தை வந்து ரொம்ப ஒரு அற்புதமான கதை இது. பாலைவன வெளிச்சம். அவன் ஏலத்துக்கு எடுக்கிறான், திருப்பியும் அவனுக்கே எல்லாரும் முடிவு பண்ணி ஏலத்துக்கு எடுக்க கொடுக்குறாங்க. இன்னும் கூடவே தலைவர் சொல்றாரு, திடீர்னு ரோட்டோரம் இடத்துல மரத்துல சாலையாக அகலப்படுத்துறதுக்காக ரோட்டோரம் இருக்கிற மரத்தை வந்து வெட்டுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க நம்ம வந்து ஒன்னும் சொல்ல முடியாது. அப்போனா நீ கோயிலுக்கு வந்து ஆபீஸ்க்கு 30,000 கட்டணும், 40,000 வந்து 4 ஊரு கோயில் செலவுக்கு கொடுக்கணும், அதை வேணா கழிச்சுக்கலாம் அப்படின்னு. திடீர்னு பார்த்தா ரோட அகலப்படுத்துறதுக்காக மரங்களை வெட்டுறதுக்கு வந்துட்டாங்க. இத பார்த்த உடனே அவங்க குடும்பமே எப்படி அந்த கலங்கி நிக்கிற அந்த காட்சி. நடுவுல பாத்தீங்கன்னா வாழ்வியல் விஷயத்த அழகிய உவமையாக காமிச்சிருக்கிறாரு. அதாவது அந்த புளிய மரத்தெல்லாம் ஜேசிபி வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து தான் மரம் போயிடுச்சு, தனக்கு காய் பறிக்க முடியலன்றதை தாண்டி அந்த குத்தகை எடுத்த ஐயனாரு வந்து அந்த கண் கலங்கி, ஐயோ பாவிங்க, அதுல இருக்கிற அந்த எவ்வளவு உயிருங்க வாழுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தம்பியும் சேர்ந்து அந்த மரத்தை வெட்டும் போது அந்த கிளையோட அந்த காக்கா கூட எடுத்துட்டு வந்து தன்னுடைய அந்த பறவை வந்து அந்த முட்டை உடையாம எடுத்துட்டு வந்து தன்னுடைய கழனில வைக்கிற அந்த நேர்த்தி அதெல்லாம் பார்க்கும்போது கூடவே இந்த கிராமத்து மனிதர்கள் விலங்குகளோடு பறவைகளோடு தன்னுடைய வாழ்வியலை வாழ்பவர்கள், அவர்களையும் அதையும் பிரிக்க முடியாது அப்படின்ற ஒரு அந்த மனித நேயத்தையும் வந்து நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அந்த எல்லாமே அழிஞ்ச பிறகு எல்லாம் அந்த வெறிச்சோடி அந்த இது மெயின் ரோட பார்க்கும்போது அவன் வந்து அப்படியே புலம்பிட்டு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுறான் ஐயனார் கடைசியில. அத வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அவனை வந்து அவன் தம்பி இழுத்துட்டு வரும்போது சுடுகாட்டுக்கு போயிட்டு, அதாவது இழப்பினுடைய வலி இருக்குது இல்லையா, அத வந்து அந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு பிணத்தை எரிச்சிட்டு வரும்போது திரும்பி பார்க்காம வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த ரோட்ல இருந்து ஐயனார வந்து அவன் பெரிய இழப்பு அவனுக்கு, அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியல அப்படின்ற அந்த ஊமை இருக்கு இல்லையா, அது மிக பொருத்தமாக இருக்கிறது. அதே நேரத்துல நம்ம படிக்கும் போது நம்மளையும் அந்த வலிய வந்து உணர்த்தி கண்ல இருந்து தண்ணி வர அளவுல வந்து அந்த கதைய வந்து ரொம்ப உருக்கமா சொல்லிரு எடுத்திருக்கிறாருன்னு கூட வருது எனக்கு. அது மாதிரி அது அப்படியே நான் ஒரு கதையும் படிக்கும் போது அப்படியே நான் வீடியோல பாக்குற உணர்வைதான் எனக்கு எல்லா கதையுமே தந்துச்சு. அதாவது வாழ்வியல் ஓமைய வந்து தத்ரூபமா இந்த கதையில வந்து சொல்லியிருக்கிறாரு. அவனை வந்து சுடுகாட்டுக்கு போய் கொல்லி வச்சு திரும்பி பார்க்காம அழைச்சிட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஐயனாரை இழுத்து வந்தார்கள் அப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிறாரு. அடுத்தது 5வது கதை வந்து அழகி. இந்த அழகி இவருடைய 2 கதைகளில் வந்து கிழவியின், அதாவது வயதான
அது ரிக்ஷா கண்ணம்மான்னு ஒரு 8வது கதை. அதுவும் அழகி என்ற இந்த 2 கதைகளிலும் வயதான பெண்களாக இருந்தாலும் வலிமையானவர்கள் என்பதை பதிவு செய்யும் கதைகளாக இந்த 2 கதைகளை நான் பார்க்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா அந்த அழகி, அதாவது அறிமுகப்படுத்தும் போது சில திரைப்படங்கள்ல காமிப்பாங்க இல்லையா, அவளை வந்து அப்படியே வந்து ஒரு சிறிய பெண், பருவ பெண் மாதிரி காமிச்சிட்டு அப்புறமா வந்து அவ வந்து வயதானவள் அப்படின்றத பதிவு காமிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு காட்சிப்படுத்துதல் தான் இந்த கதையில நான் பார்த்தேன். இதுல பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் அந்த சமூக அக்கறை, அந்த அழகியாக எல்லாராலும் அழைக்கப்படுகின்ற அந்த வயதான பெண்மணி எப்படி வந்து தன்மானத்தோடு வாழ்கின்றாள் அப்படின்றதும் அவரை சொல்ற அந்த உவமை ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது குழந்தைய வந்து காலையில எழுப்பும் போது கன்னத்தை தடவி எழுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கடைகளிலும் வந்து வாசலை பெருக்கி தொடப்பத்தால் பெருக்கிற அந்த விஷயத்த ஒரு குழந்தைய காலையில எழுப்புற விஷயமா ஒப்பிட்டு சொல்றக்கூடிய ஓமை வந்து எல்லாமே எப்படி இதெல்லாம் இப்படிலாம் சொல்ல தோணுது இவருக்கு அப்படின்லாம் நினைக்க வைக்குது. அவ்வளவு ஒரு யதார்த்தமா எப்படிலாம் யோசித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நான் நெகிழ்ந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த அம்மா ஒரு கடைங்களுக்கு முன்னாடி தண்ணி தெளிச்சு கோலம் போடும் காலையில. இத முடிச்சிட்டு 8:30 மணிக்கு ஒரு இது தனியார் கல்லூரியில வேலை செய்கின்ற, துப்புரவு வேலை செய்கின்ற ஒரு பெண்மணியாக அவள் சித்தரிக்கப்படுகிறாள். அந்த இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டா வந்து 8:30 மணிக்கு பஸ் வந்துரும். அங்க போய் நின்னு அழகி வரலையா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. வந்த உடனே பஸ் எடுத்துட்டு போவாங்க. போனோன்னா அந்த அம்மாக்கு அங்க என்ன வேலைன்னா, அங்க இருக்கிற இதெல்லாம் தோட்டங்களுக்கு எல்லாம் தண்ணி ஊத்துறது மத்த வேலையெல்லாம் செய்துட்டு, அங்க இருக்கிற தாளாளர் அந்த அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கல்லூரியில என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் அப்படின்ற தகவலையும் அப்பப்போ அவங்களுக்கு கொடுக்குற ஒரு விஷயம். ஒரு உளவாளி மாதிரி அவ சித்தரிக்கப்பட்டாலும் இந்த கதையில வந்து எழுத்தாளர் என்னை கொட்டிய விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். தலையில ஓங்கி ஒரு கொட்டு வச்சு நான் இத படிக்கும் போது அதுல வந்து ஒரு கல்லூரி மாணவி மாதவீடு அந்த நேரத்துல வந்து 3 நாள் வந்து அந்த வலியினால் துடிக்கக்கூடிய பெண்கள், அந்த நேரத்துல கல்லூரிக்கு சில பெண்கள் பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள் பள்ளியில் சந்திக்கக்கூடிய ஒரு இதுதான், இது சூழல் தான். பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய இது அந்த 3 நாள் மாதவீடு காலத்தை எப்படி வந்து தள்ளுவது அப்படின்றது. நாப்கின்லாம் இப்ப அரசாங்கம் எல்லாமே கொடுத்தா கூட அவர்கள் வந்து அதை வந்து சரியாக பராமரிப்பது, அந்த டாய்லெட்டை பயன்படுத்துகின்ற விஷயம் எல்லாத்துலயுமே வந்து விழிப்புணர்வு இல்லாம இருக்கிற ஒரு நேர்த்தியை வந்து இந்த கதை பதிவு செய்கிறது. நான் வந்து நினைச்சிட்டே இருந்தேன், அந்த பொண்ணு வந்து அந்த ஆயா அப்படின்னு தயங்கி அப்படியே அழுதுட்டே உட்காரும் போது என்னம்மா அப்படின்னு போய் கேக்குறாங்க அந்த ஆயா, ஒரு துணி கிடைக்குமா அப்படின்னு. நான் அதை படிச்ச உடனே என்ன இவரு வந்து இப்போ போய் இந்த துணியை பத்தி எழுதியிருக்கிறாரு, இப்பதான் நாப்கின் வந்துச்சு, இவர் எந்த காலத்துக்கு எழுதினாரு அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருக்கும் போது அங்க கடைசியில முடிச்சாரு பாருங்க. அந்த அந்த தாளாளர் அம்மா கிட்ட போய் என்ன விஷயம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க இல்லையா, அம்மா எல்லாமே நல்லாதாம்மா நடக்குது, இருந்தா கூட உங்ககிட்ட நான் முக்கியமா ஒன்ன சொல்ல விரும்புறேன். நம்ம கல்லூரியில இந்த பெண் பிள்ளைங்க வந்து இந்த பீரியட்ஸ் டைம்ல ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்கம்மா. நீங்க தயவு செய்து இவ்வளவு வசதி செய்து கொடுத்துருக்கீங்க, அந்த நாப்கினையும் அந்த பாத்ரூம்லயே வச்சுட்டீங்கன்னா அவங்க பயன்படுத்துறதுக்கு ஏதுவா இருக்கும். அப்புறம் அதை எரிக்கிறதுக்கு ஒரு மிஷின் எல்லாம் வந்துக்குதாம்மா, அதையும் நீங்க வாங்கி வச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்மா அப்படின்னு அந்த சொல்றத அங்கதான் நான் அடி வாங்கினேன். ஐயோ, இது பின்னாடி சொல்லியிருக்கிறாரு, நம்ம அவசரப்பட்டு எழுத்தாளரை தவறா நினைச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு சமூக அக்கறையோடு பணியாற்றுகின்ற ஒரு கதாபாத்திரமாக அந்த அழகியை சித்தரிப்பது, அதாவது கிழவின்றதுக்கு பதிலா அழகி அப்படின்ற அந்த சொல்ல ரொம்ப நல்லா இருந்தது. அதை நான் ரொம்ப ரசிச்சேன். சமூக அக்கறையோடு உள்ள அந்த ஒரு பெண்மணியை அவன் நிச்சயமாகவே அழகிதான். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்னும் கூட பெண் பிள்ளைகள் வந்து விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறாங்க. நமக்காக ஒரு கழிவறை கட்டியிருக்காங்க, அந்த நாப்கினை பயன்படுத்திய பிறகு நாம் எப்படி அதை திருப்பி சுத்தப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்துல நிறைய எவ்வளவோ வசதிகள் செய்தாலும் மீண்டும் மீண்டும் சில தவறுகளை இத வந்து ஒரு குறும்படமா எடுத்து, எனக்கு ஆசை இதை ஒரு குறும்படமா எடுத்து டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்து
கல்லூரிகள் பள்ளிகளுக்கு இருக்கிற அந்த மாணவிகளுக்கு முக்கியமா போட்டு காட்டணும் அப்படின்றது. ஏன்னா இந்த பார்க்கும்போது ஓங்கி அந்த அம்மா கன்னத்துல அரைகிற மாதிரி, ஏதாவது நம்ம டாய்லெட்ல அந்த நாப்கினை போடணும்னு நினைக்கும் போது இந்த அம்மா இவங்களுக்காக பேசின அப்படி செய்யாத அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு காட்சியை கொடுத்து இத டாக்குமெண்ட்ரியா எடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கும்னு என்னோட இது இந்த நேரத்துல இதை பதிவு செய்ய ஆசைப்பட்டேன். அப்புறம் வந்து 6வது கதை வந்து புதிய சில்லாக்கோல். இது வந்து ஜெய்பீமோட கதை தான், வேற எதுவுமே இல்லை. இந்த ஆசிரியருடைய கதையை தான் ஜெய்பீம் படமா எடுத்தாங்க. அதுல வந்து 3 விஷயம். இருளர் சமூக போராட்டம் வந்து முக்கியமான பிரச்சனை. 3 கோரிக்கை. பள்ளியில குழந்தைங்களை சேர்த்த உடனே பள்ளியிலேயே ஜாதி சான்றிதழ் கொடுக்கணும். 2வது, அரசால் வழங்கப்பட்ட வீடு மனைகளுக்கு உடனடியா பட்டா வழங்கணும். 3வது, இடஒதுக்கீடு அடிப்படையில் வேலை வாய்ப்பு அதுக்கு வழிவகுக்கணும். இப்படின்ற 3 பிரச்சனையை முன்வைத்ததுதான் அந்த திரை. இவருடைய கதை தான் அந்த படமாக்கப்பட்டது என்பதோடு அதை குறித்துக் கொள்கிறேன். அடுத்தது அனுசரணை. அது அது திரைப்படமா வந்ததுனால அதை பத்தி நான் அதிகமா விளக்கல. அதாவது 7வது கதை வந்து அனுசரணை. அதாவது அனுசரணை என்பதுல வந்து அது இதுலயும் என்ன காட்சிப்படுத்துதல் அப்படின்னு சொன்னா, அந்த பருப்பு உடைக்கிற எந்திரம் இருக்கு இல்லையா, துவரம் பருப்பு உளுத்தம் பருப்பு அதுல கையில திரிக்கிற எந்திரம், அதை பயன்படுத்துகின்ற நிலை வந்து இன்னைக்கும் கிராமங்களில் இருக்குது. அத வந்து எப்படி பயன்படுத்தினா அது உடையும், எப்படி வந்து அது இது உரிக்க முடியும் அப்படின்றத ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு, இவ வீட்டுல இருந்து அவ வந்து அந்த திரிக்கிற மிஷினை கொஞ்சம் கூட எந்திரத்தை எங்க வீட்டுல போய் இது பண்றேன் அப்படின்னு, ஏன் இங்கே எடுத்துன்னு வந்து திரிச்சுக்கிறது, சரி நிறைய வச்சிருப்ப போல அதான் கேக்குறேன், சரி பத்திரமா எடுத்துன்னு போ, அப்படியே தொம்முன்னு போட்டுற போற, அப்புறம் வந்து என்னுடைய மாமியார் வந்து சண்டைக்கு வந்துருவாங்க அப்படின்னு அவங்க வாங்கி வச்சது அப்படியே எப்படின்னு. அப்புறம் போய் பார்த்தா அது இன்னும் செய்யாமையே இருக்கிற அப்படின்னு கேட்கும் போது, அதை எப்படி செய்யறத உடையே மாட்டிது அப்படின்னு இந்த கொழுவா போடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போடல போல நீ, அதனாலதான் என்ன பண்ணி வச்சுக்கிற நீ, தண்ணிய அதை வந்து எண்ணெய் ஊத்தி ஊற வச்சாதான், உளுந்து மேல எண்ணெய் ஊத்தி ஊற வச்சாதான் 2ஆ உடையும் அப்படின்ற விஷயம் எல்லாம் நான்லாம் நகர்ப்புறத்துல வந்தனா இதெல்லாம் தெரியாது. ஆனா இதை படிக்கும் போது நிறைய கிராமப்புறத்தினுடைய வாழ்க்கை, அவங்க செய்யற செயல்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சு நமக்கு கற்பிக்கிறார், நமக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறார். நல்லது, ஓ இப்படிதான் இருக்கும் போல, இப்படிதான் உடைப்பாங்க போல அப்படின்றத படிக்கின்ற புதியவர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இதை பார்க்கலாம். அப்புறம் வந்து இதுல பாத்தீங்கன்னா அனுசரணை அப்படின்றத அவ சொல்லுவா, இல்ல எங்க மாமியார் நல்லாதான் உடைக்கும், அது தண்ணி தெளிச்சு எல்லாம் பண்ணும், அதெல்லாம் பார்த்தா அதுகிட்ட உடை கொடுக்கறது தானே, அது என்ன பண்ணும், அவங்களுடைய மகளுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கும், அதுக்காக தான். இதுல என்ன இருக்குது, பெரியவங்க கிட்ட அனுசரணையா நடந்துனாதான் நம்ம 4 விஷயத்தையும் கத்துக்க முடியும் அப்படின்னு இவ சொல்றதும். அதுக்கப்புறம் இந்த இந்த கதாபாத்திரம் வந்து தன்னுடைய கணவன் மனைவி புரிதல், எப்படி அவங்க வந்து நல்ல புரிதலோடு வாழ்ந்தார்கள் அப்படின்றத. எப்பவுமே என் புருஷனை வந்து எல்லாரும் அவங்கவுங்க புருஷனை குறை சொல்லும் போது நான் மட்டும் குறை சொல்லாம அமைதியா இருப்பேன். அப்பவே என்னை வந்து பாப்பாளுங்க, என்ன நல்லா வச்சுக்கிறாரு போல புருஷன், அதனாலதான் இவ வந்து ஏதோ சொல்ல மாட்டாருன்னு. அந்த மனுஷனும் என்ன நல்லா தானே வச்சுங்குது, நான் எதுக்கு அதை குத்தம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி. இதுல அந்த அம்மா பொண்ணு உரையாடல், கணவன் மனைவி உரையாடல், அந்த நாயகன் படத்துல வரும்ல, யாருடா என் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்குறான் உன் பொண்ணு அப்படின்னு, அந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா அவ வந்து இந்த கலர் பென்சிலும் இதுவும் வாங்கி தரணும்னு சொல்லி, நான் ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிப்பா. அப்போ உங்க அப்பா வந்து பணம் வந்துரும்டி, வந்தோடனே வாங்கி தருவாரு அப்படின்னு சொன்ன, என்ன இன்னைக்கு அமைதியாகிற அப்படின்னு வெளியில போயிட்டு வந்து அவங்க அம்மா கேட்கும் போது, எங்க கலர் பென்சில் கேட்டு இருந்திய அப்படின்னா, எங்க அப்பா முதல்ல அதைதான் கொடுத்தது அப்படின்னு. என்ன உங்க அப்பா எனக்கு முதல் புருஷன்டி, அப்புறம் தான் உனக்கு அப்பன் அப்படின்ற மாதிரி அந்த அந்த பேசுற விதம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தடவை மல்லாட்டை எல்லாம் நல்லா விளைஞ்சு இது பாச்சுன்னா அந்த காசுல கம்மல் 3000 திருப்பிடணும் கொடுத்து அப்படின்னு நினைச்சிட்டே வரும்போது, இவளுக்காக கணவன் வந்து பூவு ஸ்வீட்டு எல்லாம் வாங்கி வச்சுட்டு போயிட்டு வர, அம்மா வந்தோன்னு சொல்லு, அந்த ரசகுல்லாவை மட்டும் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போவாரு, ரசகுல்லாவை மட்டும் நீ தொடாத, அது என் பொண்டாட்டிக்காக வாங்கி வச்சுங்கிறேன், அதை எவ்வளவு தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா, என்னடி ஸ்வீட்டை தொடாம இருக்கிற அப்படியே
அப்படின்னு. அதான் உன் புருஷன் சொல்லிட்டு போச்சே, அது என் பொண்டாட்டிக்காக, நான் அதெல்லாம் தான் எடுக்கல, நீ தான் எடுத்து சாப்பிடுறீ அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொடுத்துட்டு அதை அப்படியே வச்சிருக்கணும். அவர் திரும்பி வரவும் என்ன ஸ்வீட்டே எடுத்து சாப்பிடல, நீ வருவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களுக்குரிய அந்த அன்னோன்யமான அந்த இது பேசிக்கிற அந்த விதம் அதெல்லாம் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக நாம் சில இடத்தை உணர்வதாக இருக்கிறது. அப்புறம் வந்துட்டு எல்லாம் கணக்கு சொல்லுவான், இது இவ்வளவு செலவு பண்ணிருக்க, 3000 உதைக்குது அப்படின்னு அவ கேட்ட உடனே அந்த அவ உடனே பாக்கெட்ல இருந்து அந்த கம்மல் எடுத்து கொடுப்பான். அப்படியே அவளை பார்த்த உடனே அவ கண்ணுல அப்படியே கண் கலங்கி அவளை அறியாம கண்ணீர் வழியும். இப்படி ஒரு அனுசரணையான புருஷன் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு, புரிதலோடு கூடிய அப்படின்னு சொல்லி அவ நெகிழ்ச்சியா இந்த கதையை வந்து அனுசரணை என்ற இந்த கதையில் வந்து முடித்திருக்கிறார். அடுத்தது 8வது கதை வந்து ரிக்ஷா கண்ணம்மா. இந்த கதையில பாத்தீங்கன்னா இதுலயும் அப்படிதான் ஒரு வயதான ஒரு பெண்மணி அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தனியார் பஸ் வரும்போது அதுல வர பார்சல்களை வண்டியில ஏத்திட்டு போய் எந்தெந்த கடைக்கு கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு அதுல வரக்கூடிய வருமானத்துல வாழ்ந்து வருபவள். அவள் வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்லயே ஒரு பொம்பளை தாதா மாதிரின்னு அந்த மாதிரியான ஒரு கேரக்டரா அவரை வந்து சித்தரித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம எப்படி வந்து அழகில வந்து அவ சமுதாய நோக்கோடு அந்த கல்லூரி மாணவிகளுக்கு உதவினால, அதே மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற அந்த பூ வியாபாரம் செய்யற தண்டல் வாங்கி பூ வியாபாரம் செய்யற ஒரு பெண் வந்து தண்டல் காசு கட்ட முடியாம வந்து இவகிட்ட ஒப்பாரி வைப்பா. நான் அந்த தண்டல் வாங்கின அம்மாவை ரொம்ப பேசிட்டேன், அது வந்து இன்னைக்குள்ள வச்சு ஆகணும்னு சொல்லுது, நீதான் எனக்கு வந்து பேசணும் அப்படின்னும் போது, உனக்கு இருந்தா கூட உனக்கு ரொம்ப வாய் தான், அவ என்ன அதுதானே அவ பொழப்பு, உங்ககிட்ட அப்படிதான் கேட்பா, நீ கரெக்டா கொடுக்க வேண்டியது உன்னுடைய வேலை தானே, ஏன் கொடுக்காம விட்ட, சரி சரி எவ்வளவு வச்சுக்கிறியா கொடு அப்படின்னு சொல்லி அவட்ட இருந்து வாங்கி அவகிட்ட நீ சொல்றன்ட்டு தான் நான் இவளை விடுறேன், நாளைக்குள்ள அவ கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிறருக்காக தன்னை போல் உழைக்கின்ற அந்த வர்க்கத்தினருக்காக பரிந்து பேசுகின்ற அந்த பாங்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல அந்த இங்கிதமே இல்லாம குடிச்சிட்டு அடிக்கிற அந்த ஒரு ஒரு கணவன், அதுல வந்து அழுதுட்டே நீ உருப்படிவா அப்படின்னு சொல்லி திட்டுற அந்த மனைவி, நீ ஏன் வந்து பயந்துன்னு வந்து இது பண்ற, நல்லா நீ இருக்கிற லட்சத்துக்கு 4 போடு அவனை, அப்பதான் பயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை பார்த்து ஒழுங்கா வந்து அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேள்வி, இல்லைன்னா நேரா இருக்குது போலீஸ் ஸ்டேஷன், அங்க எடுத்து போய் உன்னை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டுகின்ற அந்த இது துணிவு, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு 4 பொம்பளைங்க இருந்தா எல்லாருக்குமே ஒரு நல்ல துணிச்சல் இருக்கும் அப்படின்ற ஒரு நிலையை வந்து நல்லா அழகா வந்து சித்தரித்து காண்பிக்கிறது. இரண்டு கதாபாத்திரங்களுமே அந்த சமூக அக்கறையோடு செயல்பட்ட பாங்கனை வந்து இந்த கதையில பார்க்கலாம். அடுத்தது சுத்தம். இதுல என்ன இந்த சுத்தம்ன்ற கதையில என்ன அப்படின்னு சொன்னா, அந்த தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த தெரு வந்து வண்டியில வந்து குப்பைகளை துப்புரவு செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை வந்து சித்தரிக்கின்ற ஒரு கதை. இதுவும் மிக அற்புதமான ஒரு கதை. அதாவது சுத்தம் என்ற தலைப்பில் அழுக்கா இருக்கிறவனை விட சுத்தம் செய்யறவனதான் இந்த சமூகம் வந்து, அழுக்கா இருக்கிறவனை வந்து கொண்டாடலைனாலும் இது சுத்தம் செய்யறவனை கொண்டாடலைனா கூட பரவாயில்ல, அவனை வந்து குறை சொல்லாம அவனை பார்த்து மதிப்பு கொடுத்தா போதும். அவனை வந்து எப்படி ஒரு அலட்சியமான ஒரு போக்கு காணப்படுது அப்படின்னு சொல்லி அந்த இருசப்பன் அவன் வந்து எப்படி வந்து வருத்தப்படுகிறான், தான் அந்த தொழிலாளராக அதான் அந்த அரசு துறையில அந்த பர்மனன்ட் டெம்பரரின்றவாங்க இல்லையா, இந்த துப்புரவு பணியாளர்களை அவர்கள் நடத்தப்படுகின்ற விதம், அவர்கள் அந்த குப்பையை அள்ளும் போது அந்த நாற்றத்தை சகித்து கொண்டு அவர்கள் படும் அந்த வேதனை, எங்க இது அரசு உத்தியோகமாக இருந்தாலும் யாரிடனா கேட்டா மதிப்பா சொல்ல முடியுமா, நான் குப்பை அள்ளுற வேலையை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு நேரத்திலும் யாராவது கேட்கும் போது தன்னுடைய வேலையை என்ன என்பதை கூட சொல்ல முடியாமல் தயங்குறது, இருந்தாலும் கூடவே இதுவும் ஒரு வேலை தானே அப்படின்னு நினைக்கிற அந்த இது, தனக்கு பேர் இருக்கும் போது தன்னை மட்டும் ஏன் இவ்வளவு வாடா போடான்னு சொல்லி இந்த அதிகாரிங்க இவ்வளவு கேவலமா நம்மள நடத்துறாங்களே, இவங்களெல்லாம் ஒரு கேள்வி கேட்டா என்ன அப்படின்னும் போது
வயது, ஆனா அவருடைய அந்த இதுல வேலை செய்யறவரு கொஞ்சம் பர்மனண்டா ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா பேசுப்பா, எங்களுக்கு எல்லாம் திருப்பி கேட்கறதுக்கு தெரியாதா என்ன சொல்லி அவனை அமர்த்துவது. அப்புறம் வந்து எப்படி சாப்பிடுறது கூட நேரம் இல்லாம அவங்க தண்ணி எடுத்து குடிச்சா கூட அதுக்கு குறை சொல்ற மாதிரி, இந்த மாதிரி இந்த சமூகம் அவர்களை படுத்துகின்ற பாடு, அவர்கள் நடத்துகின்ற விதம், அவங்க குப்பை அள்ளும் போது ஒரு இந்த திருமண அந்த இதுல போயிட்டு எடுக்கும் போது எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத அப்படியே வந்து அந்த துப்புரவு தொழிலாளர்கள் அந்த அந்த வண்டியில போற விஷயம், அந்த குப்பைகளை அள்ளுகின்ற விஷயம் எல்லாத்தையுமே வந்து காட்சிப்படுத்துகிறார். அதாவது கடைசியில பாத்தீங்கன்னா சுத்தம் செய்யறன வந்து குப்பையா இந்த சமூகம் பாக்குது அப்படின்னு ஒரு தடவை இவங்க மனைவி வந்து வாய் தவறி அவங்க பையன் கிட்ட இது மாதிரி தப்பு தப்பா கணக்கு போட்டு வந்துன்னு வச்சுக்கோ, நீயும் உங்க அப்பனை மாதிரி குப்பை பொறுக்கிற வேலைக்கு தான் போகணும்னு சொல்லிடுவா. இந்த ஒரு சொல்லுதான் அவனால ரொம்ப ஆழமா காயப்பட்டுருவான். அதை தாங்கிக்கவே முடியல. வீட்லயே இப்படி நினைக்கும் போது இந்த சமூகம் ஏன் நினைக்காது நம்மள அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அனுசரணையா அவங்க மனைவி கூட படுத்துட்டு இருக்கும் போது அவன் கேட்பான், ஏன் உன்ன என் மேல கோவமா, ஏன் மாமா உம்முன்னு இருக்குது அப்படின்னு. இல்ல நான் ஒன்னும் தெரியாம தான் மனசுக்குள்ளே வச்சுக்க நான் விரும்பல, உனக்கு என்ன அவ்வளவு கேவலமா என் தொழிலை பத்தி, நீ ஏன் அப்படி சொன்னா எப்படி அதுன்னு தெரியாம சொல்லிட்டேன் மன்னிச்சிருமாமா அப்படின்னு அவ சொல்லும் போது, இல்ல இல்ல இது இருந்தாலும் வந்து இந்த இந்த விஷயத்த நான் வந்து சமூகத்துல தேடுறதோட முதல்ல வீட்டுல இருந்தே நான் வந்து சுத்தம் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தனக்கு பேர் இந்த ஒரு தடவை ரொம்ப பாதிக்கப்பட்டுரும். அதனால பேர் இனிமே வந்து வேலை செய்யறவனுடைய பேரு எப்படி எல்லாருக்கும் தெரியணும், பேரை வச்சுதான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போகும்போது என்ன பண்ணுவான், இருசப்பன் அப்படின்னு சொல்லி அந்த பேட்ஜை மாட்டிட்டு வேலைக்கு கிளம்புவான். அந்த ஒரு காட்சியோடு இந்த கதை முடிகிறது. அதாவது தொழில் எதுவாக இருந்தாலும் தான் மனிதனாக மதிக்கப்பட வேண்டும் என்ற அந்த புனிதம் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த கதையில் ரொம்ப அருமையான கதை இது. இதுவும் ஒரு குறும்படமா எடுத்தா நல்லா சிறப்பா போகக்கூடிய ஒரு இது கதை, சிறுகதை இது சுத்தம் என்பது. அடுத்தது 10வது வந்து இரவாய் மாறிவிடும் பகல். இதுல பாத்தீங்கன்னா ஒரு விலைமகள், அதாவது அவளுடைய வாழ்வியலை வந்து சொல்லுவது, எப்படிலாம் அவங்க வந்து பாதிக்கப்படுகிறார்கள், அவர்களிடம் வருபவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள், இரவுல வந்து ஹோட்டல்ல வந்து இந்த மாதிரி ரேட் எல்லாம் வரும்போது அவங்களுக்கு இடம் இருக்காத போது என்னெல்லாம் செய்வா. அது மாதிரி ஒரு நாள் வந்து அந்த ஹோட்டல்ல வந்து ஏதோ பிரச்சனை அப்படின்றதுக்காக போக முடியாம இங்கேயே அப்படியே திரும்பி இருக்கும் போது என்ன பண்ணலாம் இந்த நேரத்துல, நடுராத்துல போய் எங்கேயோ நிக்க முடியாதுன்னு சொல்லி ஆஸ்பத்திரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போயிட்டு நம்ம வந்து இருந்துட வேண்டியதுதான், விடிஞ்ச உடனே போய்க்கலாம். ஏன்னா பஸ் ஸ்டாண்டு அப்படிலாம் இருந்தா 4 பேர் பார்ப்பான், நம்மள வந்து தப்பா பேசுவான், அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவ வந்து அந்த அரசு பொது மருத்துவமனையில போய் உக்காந்துட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற அந்த இட்லியும் டிஃபன் வாங்கிட்டு இருப்பா. என்னக்கா அப்படின்னு அங்க அங்க வந்து அதே ஓரத்துல நிறைய பேர் உக்காந்து இருப்பாங்க இல்லையா, அங்க இருக்கிற ஒரு பெண் வந்து இவளை பார்த்து விசாரிப்பா, என்னக்கா அப்படின்னு. அது இல்ல, எங்க அங்க ஒரு தான் தங்க வேண்டும் என்பதற்காக ஒரு பொய் சொல்றா, எங்க பெரியம்மா இங்க சேர்த்திருந்தாங்க, பாக்கலான்னு வந்தேன், அப்படி பார்த்தா அது வந்து வீட்டுக்கு போயிடுச்சான், அது இந்த நடுராத்திரில எங்க நான் போனோம், அதனால இருந்துட்டு போலான்னு நினைக்கிறேன், அதான் யோசனையாகுது அப்படின்னு. அதுக்கு என்னக்கா, நீ என் அக்கான்னு சொல்லிக்கிறேன், வா எங்க அம்மாவை அட்மிட் பண்ணிக்கிறாங்க, அது கூட வந்து நீயும் படுத்துக்கோ, யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அந்த பெண்களுக்குள்ளாக அந்த உதவுகின்ற அந்த மனப்பாங்கு அத வந்து நல்லா பதிவு செய்து இருக்கிறாரு. அப்புறம் திருநங்கையை பத்தி இந்த விலைமகள் அவங்க சொல்லும் போது அவங்க வந்து இந்த சமுதாயத்துல பாதிக்கப்பட்டு தங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கணும்ன்றதுக்கான அந்த தேடல் தான் அந்த கை தட்டுற விஷயமும், மத்தவங்க கிட்ட அந்த அவங்க பேச்சு ஒரு மாதிரி இருக்கிற விஷயமும், அதுல வந்து செய்யக்கூடிய தொழில் தவறா இருந்தா கூட அதுலயும் ஒரு அறம் இருக்கணும் அப்படின்றதும், அதுல வந்து தொடக்கத்துல இருந்தே ஒருத்தனுக்கு தான் பாக்கி வச்சிருக்கிறேன், அவன் கணக்கு எப்படியாவது அடைக்கணும், அவன் வந்து தனக்கு காசு கொடுத்தான் ஆனா அனுபவிக்காம போயிட்டான், அதனால என்னைக்குனாலும் அவனை வந்து என்னுடைய செல்போன்ல கடங்காரன் தான் போட்டிருக்கேன் அப்படின்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா, என்ன தொழிலாக இருந்தாலும் அதிலும் அறம் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இதோடு இந்த கதை முடிகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 11வது கதை வந்து பெருமிதம். அதாவது கிராமத்துல படிச்சு முடிச்சுட்டு திருமணமாயி பட்டணத்துக்கு போற 2 மகன்கள், அங்க கிராமத்துல இருக்கிற அந்த 2 பெற்றோர்கள்,
அவங்களுடைய பையங்க வந்து எப்பவுமே லீவ் விட்டாதான் தன்னுடைய குழந்தைகளோடு தாத்தா பாட்டிய பாக்குறதுக்காக வருவாங்க. அப்ப வரும்போது அந்த ரொம்ப எப்படா லீவ் வரும், தாம் பேர பசங்களும் வருவாங்க, தாம் மகன்கள் வருவாங்க, இதை எதிர்பார்ப்போடு இருக்கின்ற அந்த பெரியவர்கள், அந்த அப்பா அம்மா அவங்களுடைய உணர்வுகளையும் அவர்களோட எப்படிலாம் அவங்க வந்து அந்த விருந்து உபசரிப்பு இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்த உடனே இவங்க பண்ற ஏற்பாடுகள் இதையெல்லாம் வந்து ரொம்ப அழகா பதிவு செய்திருக்கிறாரு. அதாவது இந்த 2 மருமகளும் வந்து என்னதான் கிராமத்துல நல்லா வசதியோட இருந்தாலும் இங்க வாழ்றத வந்து விரும்பல அப்படின்ற ஒரு இது இருக்கும். படிச்ச மருமகள்னா அது சொல்லவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஆனா வந்து இவங்க அந்த கழனிக்கு போயிட்டு அங்க இருக்கிற அந்த மோட்டார் ரூம்ல அவங்களுடைய மாமனாருடைய அந்த மனதில் தாங்கள் இடம் பெற்றிருக்கிறோம் என்றத வந்து நம்ம வந்து ரொம்ப சாதாரணமா அவங்களுடைய அன்பை வந்து நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்ற விஷயம் தான். இவங்கள அன்பினுடைய ஆழத்தை வந்து புரிகிற விஷயமாக ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். அதாவது அந்த ரூம்ல எல்லா பேரையும் எழுதி அவங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் எல்லாத்தையும் அவரு அந்த தேதி அந்த நேரத்தோட எழுதி வச்சிருக்கத பார்த்த உடனே நாம இங்க இல்லைன்னா கூட நம்ம மாமனார் வந்து எப்போதுமே நம்ம மனசுல வச்சு கொண்டாடுறாரு அப்படின்றத 2 மருமகளும் புரிஞ்சிட்டு உடனே அவங்கள அறியாமலே அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த மரியாதையோட கூடுதலா இருந்தது. அப்புறம் வந்து தன்னால அவங்க காலில் விழுந்து வணங்கி இந்த தடவை நாங்க ஊருக்கு போகும்போது நீங்க 2 பேரும் கண்டிப்பா எங்க கூட வரணும் அப்படின்றதும், அப்புறம் நம்ம ஊருக்கே சிறப்பான அந்த பலகாரங்கள்ல பொரிவில சிமிலி உருண்டை இதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்றத எங்க அம்மா செய்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றதும், அப்புறம் வந்து முயல் கறி, அந்த கறி குழம்பு வைக்கிறது, இட்லி சுட சுட சாப்பிடுறது, அதெல்லாம் அப்படியே விருந்து உபசரிப்பு வந்து நல்லா காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதை பார்க்கும்போது மல்லாட்ட சட்னிய வந்து எப்படி அந்த உரல்ல போட்டு அந்த அம்மா அரைக்கிறா, அந்த பேரங்கெல்லாம் வந்து எப்படி ருசிச்சு அதை சாப்பிடுறாங்க அப்படின்ற அந்த விருந்தோம்பல் வந்து ரொம்ப சிறப்பா இதுல காமிச்சிருக்கிறாங்க. அதோட அன்பு வந்து என்னைக்கும் வந்து குறைவே இல்லை. அதாவது அப்ப போகும்போது சொல்லுவாரு, நாங்க எங்க வர்றது, நீங்க என்னைக்கோ ஆடிக்கு ஒரு மாசம் அம்மா லீவ் விட்டாதான் வரணும்னு நினைக்காம அப்பப்போ வாரத்துல ஒரு நாள் இல்ல மாசத்துல 2 நாளாவது வந்துட்டு போனீங்கன்னா இந்த இந்த உசுரும் சந்தோஷப்படும் அப்படின்னு அவங்க போகும்போது அவங்க கார்ல இருந்து கிளம்பும் போது இவங்க சொல்ற அந்த விஷயம் வந்து நிஜமாலுமே அதாவது கிராமத்துல வளர்ந்து பட்டணத்துல போய் எல்லாருமே படிக்கும் போது ஒரு நெகிழ்ச்சி ஏற்படுத்தும், அந்த பாசத்தினுடைய உணர்ச்சியை புரிந்து கொள்ளும் ஒரு மனநிலையை ஏற்படுத்துகிறது. அதுக்கப்புறம் 12வது கதை வந்து ராமசாமியும் ஆதிமூலமும். இந்த ராமசாமியும் ஆதிமூலம்ன்ற இந்த கதையில வந்து ஆதிமூலம்ன்ற இந்த செருப்பு தைக்கும் தொழிலாளியினுடைய வாழ்க்கைய வந்து அப்படியே சித்தரிக்கிறாரு. அவரு அந்த அந்த செருப்பு தைக்கிறதுக்கு என்னெல்லாம் பொருள்கள் வச்சிருப்பாரு அதை அப்படியே நமக்கு சொல்றாரு, அப்படியே காட்சிப்படுத்துறாரு. அவர் ஒரு செருப்பு தொழிலாளி மாதிரியே அப்படியே எல்லாமே புரிஞ்சது மாதிரி அதுல சொல்லியிருக்கிறாரு. அவரு தைக்க வந்தவரு பேரு ராமசாமி. அவர் வந்து ஒரு கதை சொல்றாரு, நான் என் பையனை வந்து இங்க வீடு கட்டின்னு சொந்தம் வாதியாரா இருக்கிறான், சொந்தமா வீடு கட்டின்னு வந்துட்டான், இருந்தா கூட என் பொண்டாட்டிக்கு இதுல சந்தோஷம்தான், ஏன்னா அவ தன்னுடைய கொத்து சாவியை யாருக்கும் கொடுக்க விரும்பல, இவங்க தனியா இருக்கிறது என் பொண்டாட்டிக்கு சந்தோஷம்தான் அப்படின்ற பேசுறதும். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்பவுமே பெரிய கடையில போய் ஆயிரக்கணக்குல கொடுத்து துணி வாங்குவோம், ஆனா அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி கிட்ட 10 ரூபாய் 15 ரூபாய்க்கு பேரம் பேசுவோன்ற இதையும் அப்படியே பதிவு செய்யறாரு. அவர் வந்து இது என்ன தைக்கிறதுக்கு 20 ரூபாவா, 15 ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னு இவர் சொல்றதும். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே அந்த செருப்பு கடையேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு போலீஸ் வந்து 2 தடவை வந்து சொல்லிட்டு போறது, கடையை மூடிடு, இங்க வந்து கூட்டம் நடக்க போகுது, கலெக்டர் வர போறாரு, போலீஸ் வர போகுது, அதனால வந்துட்டு அமைச்சர்லாம் வராங்களாம், கடையேடு, எதனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா முதல் செருப்பை தான் தூக்குவான் எல்லாரும், அதனால நீ கடையை ஏற கட்டு, இல்லைன்னா நீ கடையே வைக்க முடியாது அப்படின்னு அப்பப்போ வந்து அந்த போலீஸ் அவரை மிரட்டிட்டு போறதும். அப்புறம் வந்துட்டு அதாவது செருப்பு தைக்க வந்தவரு கூட அந்த டீ வாங்கியிருந்தா சுக்கு காப்பி நீயும் குடி அப்படின்னு அவரு வாங்கி தர அந்த மனித நேயம், அதெல்லாம் பார்க்கும்போது அதாவது அந்த என்ன சொல்லுவாங்க, இல்லாதவர்களிடம் அந்த மனிதம் இருக்கிறது. அதாவது காசு பணம் வேணா குறைவா இருக்கலாம், ஆனா மனிதம் வந்து அவங்க கிட்ட அதிகமா இருக்குதுன்றத ஒரு கதையிலையும் நமக்கு பதிவு செய்து கொண்டே இருக்கிறார் ஆசிரியர். கடைசி கதை தான் இந்த தலைப்பு கதை மொடாக்குடியன். ஆனா மொடாக்குடியன் நம்ம பார்க்கும்போது
எதுக்கு இதை வந்து பிரதானமா ஏன் இந்த தலைப்பை கொடுத்தாருன்னு தெரியல. இருந்தாலும் இந்த முடா குடியன்றத ரொம்ப மிகைப்படுத்தி எதுவுமே காட்சிப்படுத்தல. இதுல இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கதை முக்கியமா அரசு மருத்துவத்துல இந்த மார்ச்சரின்வாங்க இல்லையா, அதுல பணி செய்யக்கூடிய ஒரு பெரியவர் அவருடைய இது தம்பி பையனை வந்து வேலைக்கு கூட்டிட்டு வராரு அவனுக்கு உதவியாக. அந்த அரசு மருத்துவமனையில அந்த மார்ச்சரியில அந்த பையனுக்கும் வேலை சேர்த்து விடுறாரு. அவனுக்கு வந்து வேண்டாம் வெறுப்பாதான் அவன் வந்து அந்த வேலைக்கு வரான். இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நீ வந்து டிரைவரா ஏற்பாடு பண்ணிடலாம், கொஞ்ச நாளைக்கு இதை பொறுத்துக்கோ, எல்லாத்தையும் கத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அந்த மார்ச்சரியில எப்படிலாம் அந்த அந்த ரெஜிஸ்டர் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அந்த நோட் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அந்த சாவி எப்படி பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஒண்ணு அவனுக்கு சொல்லி கொடுக்குறாரு அந்த அவங்க பெரியப்பா. அந்த இந்த கதையை வந்து அந்த அந்த கதாபாத்திரமே சொல்வது மாதிரிதான். அந்த மார்ச்சரியில வேலைக்கு போறாரு இல்லையா, அந்த அந்த தம்பியே சொல்ற மாதிரிதான் இந்த கதை. பெரியப்பா வந்து ஒரு விஷயத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனா அந்த மார்ச்சரியில வந்து அந்த பிணங்கள் இருக்கிற அந்த பயம், அதெல்லாம் வந்து விபூதி பாக்கெட்ல வச்சுட்டு அதை தடவிக்கிறது. இன்னைக்கு இன்னைக்கு வீட்டுக்கு போனவன் அடுத்த நாள் வந்து அதாவது இரவு பணி செய்யும் போது அந்த பயம் தன்னை எப்படி எல்லாம் இது பண்ணோம் அப்படின்றதும், அப்புறம் வந்துட்டு அங்க பணிபுரிகின்ற மருத்துவர்கள் தனக்கு சாதகமாக இருந்தால்தான் தங்களால் பணியாற்ற முடியும் என்ற அந்த பதிவு. கடைசி இதுல வந்து எப்படி இந்த மொடாக்குடியன் ஏன் பேர் வந்துச்சுன்னா, அவங்க பெரியப்பா இந்த மாதிரி வேலை செய்துட்டே வரும்போது எல்லாரும் அந்த அவருக்கான மதிப்பு, அந்த இதுல என்னன்னா அதெல்லாம் திறக்க முடியாது அப்படின்ற அந்த கம்பீரம், எல்லாருமே அந்த அந்த அவர் வந்து எப்பவுமே வந்து குடித்து கொண்டே இருப்பார். அதை வந்து காமிக்கல, காட்சிப்படுத்தல. இருந்தாலும் அவர் வந்து உடம்பு சரியில்லாம ஆயிடுறாரு. சொன்னா அது மருத்துவர் சொல்ற வாசகத்துல இருந்துதான். உங்க பெரியப்பாக்கு எவ்வளவு சொன்னாலும் அவர் கேட்கவே இல்லை, குடிச்சு தான் உடம்பே கெடுத்துட்டாரு, கல்லீரெல்லாம் கெட்டு போச்சு, இனிமையாவது குடிக்காம இருந்தா ஏதோ காப்பாத்தலாம் எல்லா நாளுக்கு அப்படின்னு சொன்னோம்னா, கொஞ்ச நாள்லயே ஒரு வாரத்திலேயே அவங்க பெரியப்பா இறந்துட்டோன்னு அந்த பணியை வந்து மருத்துவர்கள் சிபாரிசோரோடு இவனுக்கு கிடைப்பதாய் இந்த கதை முடிகிறது. அதுல பாத்தீங்கன்னா கடைசியில அந்த மருத்துவர் வந்து, தம்பிங்கெல்லாம் வேலைக்கு இருந்தா ஒரு மருந்து மாதிரி நீயும் இந்த சரக்கை கொஞ்சம் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். அவன் குடிச்சிட்டு இது எல்லாம் சகித்து கொள்ளணும்னா இது கொஞ்சம் நமக்கு மருந்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக என்னுடைய வாயிலிருந்து இவர் பெரியப்பா சொல்லுகின்ற அந்த தடித்து சொல் என்னுடைய வாயிலிருந்து வந்தது இந்த சரக்கு உள்ள போனவன அப்படின்னு சொல்லி இந்த கதை முடிகிறது. இந்த 13வது கதை தான் மொடாக்குடியன். இதுதான் இந்த நூலினுடைய தலைப்பு. இவ்வாறாக ஒவ்வொரு கதையிலும் ஒரு அந்த கண்முன் அந்த உழைக்கும் தொழிலாளர்களுடைய வாழ்வியலை நம் கண்முன் கொண்டு வரக்கூடிய 13 குறும்படங்களை தான் வட்டார சொல்லாடலோடு கொடுத்திருக்கிறார் தமிழ் இனியன் அவர்கள். அவருக்கு இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உழைக்கும் மக்களுடைய வாழ்வியலை, ஒரு மனித நேயத்தை, அவர்கள் மனிதத்தில் சிறந்திருக்கின்ற அந்த பாங்கை வாழ்வியல் ஊமைகளோடு கலந்து படைத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் மீண்டும் அவரை பாராட்டி அவருடைய அருமையான இந்த சிறுகதை தொகுப்பு நிச்சயமாக பல பரிசுகளுக்கு சொந்தமுடையதாக, கொண்டாடக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி இந்த இந்த அமைப்பின் மூலமாக எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்துணை தோழமைகளுக்கும், அதாவது இளைஞர் பட்டாளமே இங்க இருக்குது. அறிவு ஆற்றல் இந்த நிகழ்வுல விழுதுகள் பல இலக்கிய பணிகளையும் பல சமூக சேவை பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பணி வந்து சிறக்கணும். உங்களுடைய புத்தக ஆர்வலர்களை இணைத்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த பணி மேலும் மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சிமா.